அந்த போலீஸ்கார மறுபடியும் பேரிகேட் தள்ளி விட்டானா மேல. ஆமாண்ணா நான் யூ டச் நான் பிரியாணி வழியா போயிட்டு வரேன். சரியா கோல் தானே வந்துடுறேன். சரி இப்போ நான் என்ன பண்ணிட்டா? நீ அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் இங்க போய் சுத்தி ஸ்பீடா வந்துடுறேன். காதே கட் ஆயிடுச்சானா? காது கட் ஆயிடுச்சா? இன்னும் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா? அந்த அங்க பக்கத்துல ஏதோ ஒரு பையன் மாட்டின பையனா அழுதுன்னு இருக்கானு கால் பண்ணி எனக்கு. ஏன்டா ஆர்சி ஏறாங்க? ஒரு ஹெல்மெட் போட்டுருந்தா அந்த மாதிரி ஆயிருக்குமா காது? அதுதான் அதுவும் இல்லாம போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான் அந்த மாதிரி நான்லாம் தள்ளி உள்ள நீங்களே வந்து சொல்லிட்டு. ஆமா சூப்பர். நான் போய் பார்க்கட்டாவனா? நீ இல்ல நீ அங்கேயே நீ போகாத அப்புறம் உன்னையே பிடிச்சிட போறாங்க. வேணாம் என்ன பிடிச்சா நான் பேசி போறேன். என்னடா பண்ணிட்டோம்? அதுக்கு நீ போய் என்ன பேச போற? ஆல்ரெடி அங்க வந்து ஒரு 50 வண்டி பிடிச்சி வச்சிருக்கானுங்களா? என்ன அதுக்கு வீலிங் அடிச்சானுங்கன்ட்டா? எதுவுமே பண்ணல. நம்பர் பிளேட் இல்ல வண்டியில. நம்பர் பிளேட் இல்லாம எதுக்குடா வரீங்க? நம்பர் பிளேட் இல்லாம எதுக்கு வரீங்க? நாம எப்பவுமே நம்பர் பிளேட் இல்லாம தான் வருவோம் எல்லாருமே. உங்களை உரிக்கிறாரு நானே. வாங்க சரி கோல தாண்ட வா. இப்ப ஸ்பீடா வந்தல உனக்கே ஃபைன் வந்துரும். ஃபைன் வந்தா கட்டு. நான் ஏன் கட்டணும்? நான் ஃபைனே விடாம பாத்துப்பேனே. சரி வா வா வா. அந்த ஃபைன் தான்டா காசு தானடி பண்றாங்க. காசு கொடுத்தா விட்டுற போறாங்களா? சரி வா வா நீ வா. நான் திருடி நாடா ஓடி வந்துட்டீங்க. என்னடா இப்படி பண்ணுறாங்க நீங்களும்? அதை வந்து நம்ம அதுக்கெல்லாம் பயந்தாதான்டா கேவலம் நமக்கு. நீ என்ன நம்பர் பிளேட் தானே இல்லை, நம்பர் பிளேட் தான் மாட்டு. நம்பர் பிளேட்டை போடு. அந்த 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 ஆர்சி பையன் நான் அப்பயே சொன்னேன், என்னடா ஹெல்மெட் இல்லாமல் ஏன்டா வர தம்பி அப்படின்னு தான் கேட்டேன். சரி விட பார்த்துக்கலாம். ப்ரோ காஃபி சொல்லு ப்ரோ, காஃபி சாப்பிட்லாம். நான் புஷ்டாங்களே வண்டியை பஸ்டட் கிட்டாங்க, அப்படியே அமுக்கிட்டாங்க. நம்ம பசங்களுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணுறது தான் நல்லது. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். எங்கே நின்று தண்ணி கிண்ணி வாங்கி குடிப்போம். ஐயோ ஜிபே ஃபோன் அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு அந்த பேக்கில். காசு இல்லையா கையில்? ஃபோன் அடிப்போம். அப்படியே வண்டியை அழகாக தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சுரா? ஆமாம் நாங்கள் கூட வந்த 390 நம்ம கூட வந்தானே ஒரு 390 அவனை புடிச்சிட்டாங்கடா. டியூக்கு 390 மஞ்சள் கலரு ஹேண்ட் கார்டு அவனை புடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ராங் வேல ஏறி அந்த பக்கமாக வந்து எதனா கார் இப்படி அணைஞ்ச மாதிரி வந்துருங்க, அவ்வளோதான். ஆமாம். ஏன் ஆமாம் பேரிகேஷனை இப்போ ஆமாம் பிரிட்ஜு தானது பேரிகேஷனால இருக்காங்கடா. நீ என்ன பண்ண போகிற இப்போ? என்ன பிளானு? நீ எதுவுமே பண்ணாத. நான் சொல்கிற மாதிரி கேளு. ஒரு காரை பிடிக்காது ஓகேவா? ஒருத்தனா ஏறுங்கண்ணா, மொத்தமாக ஏறாதீங்க. இதான் பிளான். ஒருத்தனா ஏறு, மொத்தமாக ஏறாத மாட்டிப்பேன். தான் லெஃப்ட்டில் நிற்கிறேன். பே ஃபிளாக் பீச் ஆண்ட. பாருங்க R3 அவ்வளோதாங்க. பஸ்டட் பையன். அவங்களுக்கு போலீஸுக்கு என்ன தெரியுமா கைஸ்? அவங்களுக்கு யார் ஸ்பீடாக போகிறா, யார் வந்து இதுவாக போகிறாங்கன்னு அவங்களோட கான்செப்ட் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. வந்து ஒரு மாதிரி ஒரு லுக் இருக்கும் அவங்களுக்கு பசங்களுக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு பேகு, ஒரு மாதிரி ஒரு ஹெல்மெட்டு, கலர் ஜிகு 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 வண்டி, அந்த ஜிகு 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 ஜிகுன்னு ஒரு கான்செப்ட்டு. அது மாதிரி வந்தால் அவன் அந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்ற அசம்ஷனில் தான் அவங்க பார்ப்பாங்க. நம்மளை பிடிச்சா நம்ம பேசிக்கலாம் கைஸ், ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த எக்ஸ்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி மாற்றுறேன், பேர் மாற்றினாலும் நம்பர் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் இருக்குது. இங்கே மாற்றுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணலான்னு என்ன சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு இந்த வயசரை எடுத்துகிட்டு தான் போகணுன்றாரு, இல்லை இப்படி வந்துடும்ன்றாங்க. அதுதான் ஒரு நம்பர் பிளேட் வாங்கி வச்சுக்கிட்டு போலீஸ் இருக்கும்போது அவர் முன்னாடியே மாட்டிட போகிறேன் நான். எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேங்க, ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டோட சவுண்டு டிசம்பரில் தான் இது இருக்குது தான். அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுட்டேன் நான். அதனால் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் போட்டேண்ணா பேரிகேட் தள்ளி விட்டானா? என்னடா சொல்ற? ஏய் என்னடா? சரி இப்போ நான் என்ன பண்ணிட்டா? நீ வா வா. நான் எங்க இருக்கிறது கோவளத்தானா? அந்த கோவளம் ஜங்ஷன் நிற்கிறேன். நான் வந்து கொஞ்சம் தூரம் தான் தாண்டி நிற்கிறேன். நான் கோவளம் ஜங்ஷனே போல. நீ எனக்கு சொல்ற ரூட்டு புரியுது. அப்படி போயிட்டு கோவளம் ஜங்ஷன் டீ கடையில் நிற்கிறேன் நான். ஆனால் ஆர்சி ஒன்றும் ஆகலையே. அவன் என்ன டியூக்கை பிடிச்சாங்களே? ஏய் டியூக்கை பிடிச்சாங்களே அவன் என்ன அவன்?
அவன் என்ன தெரியல, நான் அவன் போனே என்கிட்ட தான் இருக்குது. சூப்பர். நான் போய் பார்க்கட்டா வேணா? நீ இல்ல நீ அங்கேயே நீ போகாத அப்புறம் உன்னையே பிடிச்சிட போறாங்க. வேணாம் என்ன பிடிச்சா நான் பேசி போடா, என்னடா பண்ணிட்டு வரோம்? அதுக்கு நீ போய் என்ன பேச போற? ஆல்ரெடி அங்க வந்து ஒரு 50 வண்டி பிடிச்சி வச்சிருக்கானுங்க. என்ன அதுக்கு வீலிங் அடிச்சானுங்கன்ட்டா? எதுவுமே பண்ணல. நம்பர் பிளேட் இல்ல வண்டியில. நம்பர் பிளேட் இல்லாம எதுக்குடா வரீங்க? நம்பர் பிளேட் இல்லாம எதுக்கு வரீங்க? நாம எப்பவுமே நம்பர் பிளேட் இல்லாம தான் வருவோம் எல்லாருமே. உங்களை உரிக்கிறாரு நானே. வாங்க சரி, கோவலதாண்ட வா. இப்ப ஸ்பீடா வந்தல உனக்கே ஃபைன் வந்துரும். ஃபைன் வந்தா கட்டு. நான் ஏன் கட்டணும்? நான் ஃபைனே விழாம பாத்துப்பேனே. சரி வா வா வா. அந்த ஃபைன் தான்டா, காசு தானடி பண்றாங்க, காசு கொடுத்தா விட்டுற போறாங்கடா. சரி வா வா, நீ வா, கோவலதா நிக்கிற வா. ஓகேண்ணா. கைஸ் பையன் மாட்டிக்கினா. ஒரு பையனை பேரிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுருக்காங்களாம் போலீஸு. அடிபட்டுருக்கு போல் அவனுக்கு. ஆக்சுவலாக வந்து இது ஒரு தவறான செயல் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து வன்மம். இது இவனுங்க மேலேயும் தப்பு இருக்குது. காசு வந்து கேட்டால் கொடு, தப்பு பண்ணியா சரி, இதுன்னு ஒரு பெரிய ஒரு கொலை குத்தமாக இது இருக்கிற வந்து ஒரு ஒரு விதிமீறல் தான் இது. இதுக்கு வந்து என்னவோ அது ஃபைனல் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். அவங்க எதுக்கு நிற்கிறாங்க? காசுக்கு தான் நிற்கிறாங்க, வேறு என்ன? அவங்ககிட்ட போய்ட்டு காசு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் பண்ணால் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க டேமேஜ் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு வருமானம் வேணும்ல. அதனால் யாராவது வந்தீங்கன்னா நம்பர், இப்போ எனக்கே ஃபைன் விழுந்துருக்குமா, எனக்கு ஃபைன் விழுந்தால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிப்பேன். வந்து நமக்கு வந்து நம்ம ஆசைப்படுறோம், நம்ம டெய்லி பண்ண போகிறது கிடையாது, என்றைக்காவது ஒரு நாள் பண்ண போகிறோம், ஆசைப்பட்டு பண்ணுறோம். சரி ஓகே, ஃபைன் விழுதா கட்டிக்கலாம், இன்னும் ஒரு 1000 ரூபா வருதா போயிட்டு போ, அவ்வளோதான். அதை விட்டு போட்டு அடுத்தவனை வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எது தள்ளி விட்டு கீழே வந்து இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் அடிக்கடி பட்டா என்ன ஆகுறது? சின்ன பையனாக வேறு இருக்கான் கைஸ். அவன் வயசு ரொம்ப சின்ன வயசு அவனுக்கு. எல்லாமே பண்ணலாம் கைஸ், சேஃப்டி தான் மேட்ரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். சேஃப்டியோடு பண்ணால் ஒன்றுமே மேட்ரு கிடையாது. அதெல்லாம் சேஃப்டி மஸ்ட்டு. இந்த கோவலை சிக்கன்லானே பிடிப்பாங்க போல். என்னை பிடிச்சாங்கன்னா நான் பேசிப்பேன் கைஸ். நான் சார் டீசெண்டாக நிறுத்திடுவேன் நான்லாம். சார் தான் சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு, என்ன வேணுமோ பண்ணிக்கலாம், கொடுங்க, ஃபைனாக சரி போட்டுக்கோங்க. இதுக்கு எல்லாம் வண்டி எடுத்துன்னு வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனுக்கெல்லாம் பயந்துலாம் வர்றது கிடையாது, கட்டிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் வர்றது. ஏன்னா இது ஒரு பெரிய கொலை கிடையாது கைஸ், இது ஒரு தப்பான ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது இது ஒரு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் இது ரொம்ப சாதாரண மேட்ரு கைஸ். இது ஃபைன் எடுத்துலாம். நம்ம நாட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி கேவலமாக. இப்போ போனவரைங்க வந்து அந்த ஒரு கண்டென்ட் இருக்குது. இங்கே ஒரு பொண்ணு இன்ஸ்டா ஐடி வாங்கி போனேன், அந்த பொண்ணு கொடுத்தது ஃபாதரோடு இருக்கு, அது வரும் அந்த வீடியோ. அது ஒரு வைப்பு. ஏன்னா என்ன இப்போ கோவலம்னா இதான் கோவலம் சிக்னல், இங்கே தான் நிற்க சொன்னானுங்க. என்ன போய் சரன்னு சுற்றிட்டு அப்படி வருவான் போல், பாவம் மாட்டினா. சரி விடுங்க, பார்த்துக்கலாம் கைஸ். பாவம் போகிற விளையாடி கண்டினியூ பண்ணுறேன். என் பேக் வேறு இருக்கிற ஃப்ளேமர் கிட்ட தான் இருக்குது. அவனுங்களை வேறு கொஞ்சம் பார்த்து இது பண்ணோம், கேப்சர் பண்ணோம் அவனுங்களை. நம்ம எங்கேயோ ஓரம் கட்டுவோம், இங்கே டீ காஃபி எதாவது குடிக்கலாம். ஏய் அது நான் சொன்னல கைஸ், என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து போலீஸுக்கு வந்து அந்த இது தான் மேட்ரு. அவனுங்க அந்த வீலி அடிக்கிறானுங்க, இது அந்த நம்பர் பிளேட் இல்லாமல் சுற்றுறானுங்க. அது ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரு மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு இது. அது நீ என்னடா பெரியவனாடா அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஆனால் நம்பர் பிளேட்லாம் ஓட்டக்கூடாது கைஸ், அது ரொம்ப தப்பு தான். அது இப்போ என்னென்ன இருந்தா, ஏன்னா என் வண்டியில் நம்பர் பிளேட்டுக்கு இதுவே இல்லை, வாட் இஸ் இட் கால்டு, அந்த ப்ரொவிஷனே கிடையாது என் வண்டியிலலாம். ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர் தான், ஸ்டிக்கரும் இங்கே கீழே ஒட்டியிருக்காங்க. அதில் வந்து டிஎன் மட்டும் பிச்சுக்கிச்சு. அதுக்கே நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஐயோ முதல்ல அதை ஒட்டணும்டா அந்த டிஎன்ன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது, இந்த பக்கம் தான் வருவாங்க, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் போட்டுக்கணும் நம்பர் பிளேட்லாம், அதுதான் சேஃப்டி உங்களுக்கு. ஏன்னா இந்த பக்கம் வர நம்ம நாடே அப்படி தான். சாக்கினா ஜெடெக்ஸ் தானே? தேங்க்ஸ்ண்ணா. ஒன்றும் இல்லை கைஸ், வீட்டு வாசல் ஓட்டுன்னு சொல்லிட்டு அசிசமாக திட்டினாங்க என்ன. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னு கேட்டாங்க. விரட்ட சொன்னால் 20 லட்ச ரூபாயா அப்படின்னோடனே சரி தூக்கி உள்ளே விட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. காசு தான் இங்கேயும் எல்லாம். சொல்கிறா காதே கட் ஆயிடுச்சானா? காது கட் ஆயிடுச்சா? இன்னும் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா? அந்த அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு பையன் மாட்டின பையன்லாம் அழுதுன்னு இருக்கானு கால் பண்ணி எனக்கு. ஏன்டா ஆர்சி ஏன் கூட வந்தானே அவனா? யார் தெரியுமா? ஆர்சியில் வந்து சவுண்டு போட்டு வந்தானே, அவன் வண்டி தான் ஊதுச்சு. ஏன் கூட பக்கத்தில் வந்தானே அந்த பையனா? ஐயோ என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க. ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தா அந்த மாதிரி ஆயிருக்குமா காது? அதுவும் இல்லாமல் போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான் அந்த மாதிரி, நான்லாம் தள்ளி உள்ள நீங்களே வந்து சொல்லிட்டு. ஆமாம், அவன் அப்படிதான் சொல்லுவான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க பின்ன உங்கள் மேலே தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட், நான் காலைல வந்ததுமே கேட்டேன் ஹெல்மெட் எங்கன்னு கேட்டேன்ல. என்னடா நீ ஜெய் ரொம்ப வந்து ஹெல்மெட் போடாமல் நானே வரேன். நீ ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸை நீ தானே இது பண்ணணும், ஹெல்மெட் போடாமல் ஏன்டா வரி? இவெல்லாம் நான் வந்து பார்த்தே கிடையாது, ஈஸியாக இருக்கு, நீ தான் வரானு இல்லை. என்னவோ பண்ணுங்கடா போங்கடா, சரி கிடையாதுடா இதெல்லாம். 3 பேருமே கரெக்டாக ஹெல்மெட் போட்டு ஜாக்கெட்லாம் போட்டு வந்துட்டானுங்க.
சரி விடு, இப்போ என்ன அவனை பார்க்கணுமா? அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், சேர்த்து விட்ருங்க, பார்த்துக்கலாம். இல்ல நான் இப்படி வந்துடுறேன். நீங்க நம்ம போனவே வேணாம்டா. நம்ம போனா நம்மள புடிச்சிருவாங்க. நான் விருப்பம் அதெல்லாம். எங்கே போனா? அங்கே போனாவா? வச்சிருவாங்க சாயங்காலம் வரைக்கும் நீங்க போன. பேசலாம்டா, என்னடா பண்ணிட்டு போகிறாங்க? பேசுறானா வந்து தான் பேசணும். வண்டி நேரத்தில் போனா பேசவே முடியாது. சரி வா, அந்த பசங்களுக்கு எதாவது பண்ணி விட்றா, கொஞ்சம் அவங்களுக்கு சேஃப் பண்ணி விட்றா. அதுதான் நான் இவங்க அப்படியே வந்துடுறேன். அவனோட அந்த குரூப்ல மாட்டினால அவனோட ஃபோனே என்கிட்ட தான் இருக்கு. என் பேக் உன்ட்ட இருக்கா? அதில் தான் என் ஃபோன் இருக்குது. என்கிட்ட காசு இல்லை கையில், அதில் தான் இருக்குது ஃபோனு. ஜிபே ஃபோன் இங்கே இருக்கா? ஆமாம், பேக் நான் வந்து இங்கே பக்கத்தில் எங்கள் 10 நிமிஷத்துல வந்துடுவேன். நான் கோவம் அந்த டோல் தாண்டி ரைட்டில் நிற்கிறேன். ரைட்லேயும் போலீஸ் இருக்காங்க, நான் நிற்கிறேன். பார்த்து சேஃபாக. டைட்டெல்லாம் லெஃப்ட்டில் ஃப்ரீயாக இருக்குது, ஆப்போசிட் தான் பிடிக்கிறாங்க. நீ சேஃப் வாடா, நான் பேசுகிறேன், வாடா. நீ ஏன்டா பயப்படுற? வாடா. நம்பர் பிளேட்டை கையில் வச்சுக்கோங்களா இனிமேல், அட்லீஸ்ட் ஆகுது. சீட்டுக்கு தானே இருக்குது, எடுத்து மாட்டாத, பார்த்துக்கலாம். ஃபைன் வந்தால் நான் கட்டுறேன், வா. காசு காண்டி தான் கைஸ் இது எல்லாமே. இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசு தான். மணி தான். காசு கொடுத்தா போகிறோம். நல்லா தெரியும் கைஸ் போலீஸுக்கெலாம். இங்கே நிறைய பேர் சாட்டர்டேனா வராங்க. இது ஒரு இன்கம்மாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஒரு இதுலேயே மாதம்னா வந்து 10 வருஷம் வாரானா காலைல ஒரு ரூபா 2 ரூபா கலெக்ஷன் வந்துடும் போல். கண்டிப்பாக நான் சொல்கிறது கம்மி, மோர் தேன் தட் வரும். அதை வந்து அவங்க விட மாட்டாங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அந்த காசுக்காண்டி. இவனுங்க யாரை பார்த்தாங்கன்னா அப்போ வந்து எனக்கு ஏமாத்திரியா நீ அப்படின்னு அந்த ஃபீலுக்கு போயிட்டு தட்டி அந்த பையனுக்கு காது கிஞ்சி போச்சான். பாவம் கைஸ், என் கூட தான் வந்தான் அந்த பையன். ஸோ சேட். யார் வந்தாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க கைஸ். ஹெல்மெட் தான் மஸ்ட்டு. ஹெல்மெட் இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி தான் காது இன்னத்துக்கு ஹெல்மெட் தான் அவன் காதை காப்பாற்றிருக்கலாம். நானே இன்றைக்கி ஷோட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த ரைடிங் கியர் போடாமல் இந்த பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தேன். ரைடிங் கியர் இல்லாமல் நானே வரமாட்டேன். ரைடிங் கியர் இல்லாமல் ஓட்ட மாட்டேன். வேகமாக அட்லீஸ்ட் ஸ்லோவாக. ரைடிங் கியர் ஒரு ஹை ஸ்பீட் வண்டிக்கு மஸ்ட்டு. கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுறவங்களுக்கு ஓகே. ஹெல்மெட் மஸ்ட். ஆனால் ஹெல்மெட் தான். ஏன்னா தலை வந்து ரொம்ப மஸ்ட்டு கைஸ். நம்ம இதில் உடம்புலேயே அதிகமான வேல்யூ உள்ளது தலை தான். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. நான் ஓட்டம் கண்டினியூ பண்ணுறேன். சூப்பர் பைக் போகுது கைஸ். உன் பேர்? ஓகே, தேங்க்யூ, பாய். இந்த சைடு இப்போ பிடிக்கல ப்ரோ. இல்லை பிடிக்கிறாங்க ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்க காலைல. இப்போ ஒரு 10 பைக் மாட்டிட்டு இது நடந்து ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அவங்களுக்கு 10 பேர் கிடச்சிட்டாங்க. இனிமேல் பிடிக்க மாட்டாங்க. இதை மட்டும் சேஃபாக பார்த்துக்குங்க. நீங்கள் நிறுத்தினாங்கன்னா நிறுத்திடுங்க. தேவையில்லாமல் போயிட்டு அது டார்கெட் அவனை ட்ரிகர் பண்ணி கீழே வந்து அடிக்கடி வாங்கிக்காதீங்க. உழுந்தானா ஒரு 500 ரூபா காசு போனால் போட்டோம். எல்லாமே இருக்குன்னா காசு கேட்டானா கூட கொடுத்துருங்கன்றா டீசெண்டாக. உயிரை விட காசு ஒன்றும் முக்கியம் கிடையாது. ஒரு 1000 ரூபா கேட்குறானா கொடுத்துருங்க டீசெண்டாக. அவ்வளோதான். தாங்க சார் வச்சிங்க சார் ஃபைனு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு நம்மளே பண்ணால் அவங்களே நான் தேர்ட்லேருந்து ஓகே பிடிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு அலாக்கிறனால தான் அவங்க வந்து டபாய்க்கிறனால தான் அவங்க வந்து காண்டாயிடுறானுங்க. நம்மளை ஏமாத்துறாங்களே, நம்மளை வந்து ஒரு மாதிரி நக்கலாக பண்ணுறாங்களே. இப்போ உங்கள் பக்கத்தில் யாராவது சின்ன வண்டி ஒருத்தன் வந்து வேகமாக ஓட்டினா உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதுல்ல, லைட்டாக காண்டாகுதுல்ல, ஏன் ஓட்டுறீங்க உடனே? வெறியாகுதுல்ல ஒரு மாதிரி. அது அவங்களுக்கு இருக்காதா? அதை நம்ம தான் புரிஞ்சிக்கணும். அதனால் நிறுத்திடுங்க. சேஃப்டி முக்கியம். அதுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்து போங்க சேஃபா. ப்ரோ நான் அவன் ஃபோன் கேட்டான். நான் ஃபோன்ல டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு போல. ஃபுல் ஸ்பீட்ல பறந்து வந்துட்டான். அதை கொடுத்துட்டு திருப்பி வந்துட்டேன். பிரிட்ஜ் தாண்டி வந்தேன். ஓ பிரிட்ஜ் வழியே வரியா? பிரிட்ஜ் வழியா வரலனா ஃபோனை கொடுத்து திருப்பி வந்துட்டு இருக்கேன் நான் பிரிட்ஜ்ல இருந்து. திருப்பி ஓயமர் வழியா போயிட்டு தான் வருவியா? ஓயமர் இல்ல, இதுக்கே வந்துட்டேன். கோவளம் பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டேன். ஓ சரி வா, நான் அந்த ரைட் நினைக்கிறேன். சீக்கிரம் வா, பார்த்து வா. போலீஸ்காரன் பேரிகேட் தள்ளி விட்டானா? குடிக்க வந்தா யூட்ல வச்சு போவோம். அதெல்லாம் என்ன இப்போ ஓகே தானே? அந்த பையன் காதே கட் ஆயிடுச்சுனா. ஐயோ, என்ன பண்ண போறான் அவன்? என்ன பண்ண போறான்? போலீஸ்காரன் வந்து நீங்க தான் வந்து வேணும்னே இஷ்டீங்க, நாங்களா அது பண்ணல, நீங்க ஸ்பீடா வந்து நீங்களே இஷ்டீங்க அப்படின்றான். ஐயோ, இப்போ என்ன ஓகே தானே அவன்? இப்போ நம்ம மட்டும் தான் போகிறோம். அவனுங்களாம் அதில் இப்போ வருவானுன்னு நினைக்கிறேன். தெரில என்னன்னு கூட சொல்லு போலீஸுக்கிட்ட. ஏதாவது விட்டானுங்களா போயிட்டானுங்களா எல்லாருமே அப்படின்னு சொல்கிறானுங்க. என்னன்னு தெரியல. நம்மளை கூப்பிடுறதா அப்படி சொல்லணும். அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா அந்த மாதிரிலாம். இது என்ன டே நம்ம என்னடா பண்ணிட்டோம்? திருடி நாடா ஓடி வந்துட்டீங்க, என்னடா இப்படி பண்ணுறாங்க நீங்களும். அதை வந்து நம்ம அதுக்கெலாம் பயந்தாதான்டா கேவலம் நமக்கு. நீ என்ன நம்பர் பிளேட் தானே இல்லை, நம்பர் பிளேட் தான் மாட்டு, நம்பர் பிளேட்டை போடு. அந்த ஆர்சி பையன் நான் அப்பயே சொன்னேன், என்னடா ஹெல்மெட் இல்லாமல் ஏன்டா வர தம்பி அப்படின்னு தான் கேட்டேன். சரி விட்டு பார்த்துக்கலாம். ப்ரோ காஃபி சொல்லு ப்ரோ, காஃபி சாப்பிட்லாம். நான் ஒரே நிமிஷம். என்னண்ணா டீசலில் பெட்ரோல்? இதுவா பெட்ரோல் தானா? டீசல் இதில் வராது வண்டியில். ஓகே சொல்லுப்பா. ஆமாம் அண்ணா, டீசலா பெட்ரோலான்னு கேட்குறாரு வண்டி. ஏதோ கலாய்க்கல, என்னதான் சொல்கிறது அவங்கள. பண்ணிட்டேன். நல்லா 80-100 தூக்குறாங்க இந்த பையன்.
பையன்கிட்ட வண்டியில். சூப்பர் கண்ட்ரோல் கைஸ். இது ஒரு டேலண்ட் தான் கைஸ். ஆனால் உண்மையிலே ஆனால் இதை வந்து மதிக்கணும். நம்ம ஊரில் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம், விடுங்க. இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் வீலி. தட் வாஸ் அ ஹாசம் வீலி. பட் இந்த இடத்துல பிடிச்சா நின்று பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவுசெய்து நீங்களும் யாராவது பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறோம், தூக்கிட்டான். ஃபேண்டாஸ்டிக் வீலி கைஸ். நான் கிட்ட வந்து பயன்ட்டான். கூட வந்த பையன் ஐஃபோன் இல்லையா, யார்கிட்ட வாங்குறேன் நான் ஒரு 14 Pro Max, அதில் தான் வீடியோ எடுத்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாங்கிட்டு வருவோம். அது உள்ளே போயிட்டு இங்கேயும் போலீஸ் இருப்பாங்க. மார்னிங்கே ஒரு நல்ல வைப்பில் வந்தோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கைஸ், போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த மாதிரி பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம்லாம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணலாம் இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. இவங்க ஓவராக பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நான் அவங்க பேர்லேயும் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த தள்ளி விட்டதுலாம் ஒரு ஹியூமனோட பர்சனலான ஒரு இது தான். அவருக்கு வந்து கடுப்பாய் அவரோட பர்சனல் இது தான். ஆனால் பொதுவாக பார்த்தாலும் இது கரெக்டு தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இந்த கேரக்டர் அசாசினேட்லாம் பண்ணுவாங்க. இப்போ பொண்ணுங்க ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் இவன் இந்த மாதிரி இருப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களை பண்ணுவோம். பசங்களை இந்த வண்டி வச்சுருந்தா இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. சரி, நிறைய பசங்க பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் நல்ல வந்து குட் ரைடர்ஸும் இருக்காங்க. அந்த பையன்லாம் ரைடிங் கேஸ்லாம் போட்டு தான் ஓட்டுறாங்க. அவங்க சேஃப்டி அவங்களுக்கும் தெரியும். கொஞ்சம் ஏஜ் சின்னதுனால கொஞ்சம் துடுக்காக இருக்காங்க. என்னடா இங்கே நிற்கிட்டா வரட்டா? வரேன், வா. கண்டென்ட் எடுக்கக்கூடாதா? ஓகே, கண்டென்ட் எடுத்துக்க கூப்பிட்றானுங்க என்ன. இது உள்ளே அடிப்பானுங்க கைஸ் வீலிஸ்லாம். இதை பார்த்தா பண்ணால் பார்த்தீங்களா வேலை. இதுதான் கைஸ், இதுக்கு தான் நான் வரமாட்டேங்கெல்லாம். இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது நமக்கு. பொசுக்குன்னு நம்ம அடங்கிடுவோம் கொஞ்சம் இந்த இடத்துல. இது வந்து ஒரு மாதிரி டெவில் ஏறா மாதிரி இந்த இடம். தூக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபோன் வாங்கிட்டு வரேன்னா லைட்டாக தான் பண்ணேன். நான் ஓரமாக போயிடுறேன். தபார் நான் ஓரம் போயிடுறாரு. மேலே வந்து விட்டுருவானுங்க கைஸ். நான் ஓரம் போயிடுறாருங்க. நான் வாங்கி வந்து போயிடுவோம். ஏன்னா இது அவங்களோட இடம். இது உள்ள போலீஸ் ஏன் கேட்க மாட்டுறாங்க? பாருங்க, தூக்கிட்டான் பாருங்க. கற்றுக்கிறான் போல. ஹாய் ப்ரோ. என்னடா ஆச்சு? வந்து குடிக்கானாங்களே திடீர்னு தட்டி நம்ம ரோட்டு நடுவில் வந்து லைட் தட்டி தடிக்க வந்தான். ஆர்சி முன்னாடி போச்சு. ஸ்பீடாக போனாங்க. நாங்கள் பேரிகேட் நடுவில் ஃபுல்லாக போட்டாங்க, டெட்டாக போட்டானுங்க. எதுவுமே அப்படியே விட்டானா பேரிகேட்டில்? ரைட்டில் சின்ன வழி இருந்துச்சு. அதில் ஏர் நம்பரு இங்கேருந்து பேரிகேட் தள்ளிட்டான் போலீஸ்காரன். அவங்க ஒத்துக்கவே இல்லைல்ல? ஒத்துக்கலையா? அவன் முன்னே பேரிகேட்டே வந்துச்சு மாதிரி. நான் போலீஸ்காரன் வந்து ஓன் நம்பரு. அந்த கேப்பில் நான் வந்துட்டேன் வெளியே. நான் மட்டும் தான் அங்கே தச்சுன்னு பாலகுருலாம் மாட்டேன். அதே பாலகுருலாம் அழுதுன்னு கால் பண்ணி வச்சா காது வெளுத்து அவனுக்குன்ட்டு. என்ன 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுருக்கீங்க. ஒரு ஃபோன் பண்ணிட்டு மேடம். அப்படா டேய் ஃபோன் எடுத்து வீடியோ போலாம்டா. எனக்கு தான் ஒரே ஒரு வீடியோ ப்ரோ அன்றைக்கி எடுத்தோம்ல, அந்த வீடியோக்காக தான். பெட்ரோல் இருக்க தெரியாது ப்ரோ. டாப் எவ்வளோ வட்டி இருக்கீங்க? நானா புதுசு மாதிரி இருக்கா? அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி பேசி எடுத்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. அவன் வீலி அடிக்கிறான், பயமாக இருக்குது எனக்கு அதை பார்த்தா. அதனால தான் பயமாக இருக்குது. இருங்க லைட்டாக. நான் அந்த மாதிரி முறுக்க மாட்டேன் ஆக்சுவலாக. அம்மா முறுக்கக்கூடாது இல்லை. சாப்பிட்டுலாம் ஒரு டப்புன்னா ஓகே.
அது நிறைய கொடுக்கணும். போலாமா? ஆகும் ப்ரோ. பசங்களுக்கு அந்த முறுக்கிறது வந்து பிடிக்கும் ரொம்ப. முறுக்காமல் வர மாட்டாங்க. முறுக்கல்ஸ் தான். ஐயோ வீலி வரானே. ப்ரோ ஏய் எர்ரா, எனக்கு பயமாக இருக்குடா. நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஏய் வண்டி ஓட்டுறது பயமாக இருக்குது. அவன் மேலே கீழே வாயில் விட்டுற போகிறானோன்ட்டு. அவன் எங்கே பார்க்குறானே எனக்கு தெரில. அவன் கவனிக்கிறானா இல்லையான்னு தெரில. லைட்டாக டர்ராக இருக்குது. அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அதனால் நான் பயப்படுறேன். உள்ளே வந்து ஏறிட்டானா 50 கூட ஓட்டல. கொஞ்சம் பேர் ஒரு ரைட் அடிக்கலாம். வா நாய்சி, வா நாய்சி. அவன் வேணாமா? அவன் வரேன்னா அந்த ஆர்சி யாருதுடா? ஏய் இந்த கோட்டை இறாரா கோட்டை இல்லை போட்டு ஹைவே போய் போட்டுக்கிறேன். வச்சுக்கோ, பேக் வச்சுக்கோ. பேக்கில் எல்லாமே இருக்குது. அங்கே போயிடலாம்டா. எல்லாம் வீலி வெறியனுங்க போல கைஸ் இவனுங்கெல்லாம். அப்பா இவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. வருங்க தூக்கி கலப்பிட்டு இருக்கானுங்க. பரவாயில்ல, பொண்ணுங்கெல்லாம் ஓட்டுறாங்க. பேகை வாங்கிட்டு அவ்வளோதான் வரமாட்டானுங்க. ஆனால் பேசினே இருக்கானுங்க ரொம்ப நேரம். அவங்களுக்கு ஒரு ஜோடி போல் இதெல்லாம் ஒரு வைப் அவங்களுக்கு. போயிட்டுனாங்க, பத்திரமா போயிடணும்பா. தூக்கு பாய். அது சூப்பரு. பரவாயில்ல, இந்த ரோடு போலீஸ் இங்கே இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து உள்ளே வந்து கேட்க மாட்டுறாங்க. யாரையும் கேட்டால் ஓடுருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஆக்சிடென்ட் நிறைய ஆகுங்க. உஷாராக இருக்கணும். பொண்ணு வலிக்குது. அந்த பொண்ணு வலிக்குது. ஆஃப் பண்ணால் ட்ராக்ஷன் ஆஃப் ஆகிடும் போல் ஃபுல்லாக. ஓகே, இப்போ தான் ட்ராக்ஷன் ஆஃபு. என்ன எல்லாரும் இப்படி இருக்கானுங்க பயங்கரமா. ஏய் இங்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் கேமரா இருக்குமாடா? போ 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 போ. வண்டி கிளம்புது கஸ் மேலே. கட்டே படுத்த முடியல ஒரு லெவலுக்கு மேலே. இந்த பொண்ணை பேக்கில் வர சொல்லிடலாம். அந்த பொண்ணு கிட்ட வருதுடா, பயமா இருக்கு. கிட்ட வராத. கிட்ட போட்டுக்கிட்டா போயிடலாமா? ஒன்று கொஞ்சம் போட்டுட்டா கோட் போட்டுட்டா அங்கே நிப்பாட்டுறா. கண்டிப்பா நீங்க குறுக்கில் வராதீங்க. நான் குறுக்கில் வந்து நீ குறுக்கில் வந்தீங்கன்னா நான் பயந்துருவேன். ஃப்ளேமே ஹெல்ப் பண்ணுறான்.
ஏய் காட்டுறாத எடுத்த வீடியோவை. ஏய் அந்த பொண்ணு இல்லைடா, என்ன எடுத்தது நல்லா இருக்கா? எங்கள் பக்கத்தில் இதில் இங்கே முடிச்சுக்கு சிவா. வா வா பார்த்துக்கலாம். வா எட்ரா ஃபாஸ்ட்டாக வருதுல்ல. சோப்பு பண்ணிக்கலாம். பேக்கை போட்டுக்கிட்டா. ஓகேவா? ஆ ஹெல்மெட் இதே எடுட்டுமா? ஹெல்மெட்டு இதை போட்டுட்டா இதை எடுத்துட்டா. இதை எடுத்து சரி இதே எடுட்டா. வா. டன் 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 டன். போல மாட்டிச்சா? போருமா? மாட்டிச்சா இல்லை ஒன்று கல்லில் வச்சுங்க பாரு கல்ல. அதுக்கு தான் பின்னாடி வராதா? இதெல்லாம் போடு, இதெல்லாம் வைசர்லாம் போடு. யார் எடுப்பாங்க? பார்த்து தெரியுமா தெரியாதா வீடியோ எடுக்கிறது? டேய் கண்ணு முக்கியம்டா, வீடியோ மயிரா போச்சுடா. கண்ணு முக்கியம்டா. முன்னாடி ஸ்பீடா பண்ணல. டேய் வண்டி போனா அடிக்கும்டா, கண்ட மாதிரி அடிக்கும்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கண்ணை பார்த்துக்கோ பத்திரமா. சரி மாட்டிச்சா? ரொம்ப அடிக்க முடியலடா, பயமா இருக்குடா எனக்கு. வண்டி ஒரு மாதிரி கண்ட்ரோலை மீறி கிளம்புது. செகண்ட் கியர்ல அடிக்கிறேன் நான். தேர்ட்ல எல்லாம் அடிச்சுன்னா தேர்ட்ல அடிச்சா 150 200 போயிடும். 70 மேல உங்களே சரக்கு சவுண்ட் கேட்ச்சு போல. அப்போ ஆமா 80 அந்த மாதிரி ஐட்ட தூக்கிச்சு பொறுமையா அப்படி தூக்குறேன். அப்படிதான் தூக்குறேன், ஆனா தள்ளுது ஒரு மாதிரி சல்லுன்னு. சரி போ பார்க்கலாம். இன்னும் ஒன்று அடிப்போம் போகிறோம், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே தானே? கிட்ட மாட்டிக்கிச்சில ஒன்று, நான் எதாவது கவர் பண்ணி மேட்ச் பண்ணி கூட கொடுத்துரு. ஓகே தானே? ஸோ அங்கே பின்னாடி மட்டும் போடா. இங்கே பாருடா, நீ வந்து 100ல் தான் இருக்க, 80 60ல். என்னால் லோ ஸ்பீடில் தூக்க முடியாது. லோ ஸ்பீடில் தூக்க முடியாது. அந்த ஒரு மாதிரி பவராக இருக்கும். அதனால தான். நல்லா இருக்கா? தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ. இப்போ ரைடு போகலாமா? இப்போ ரைடு போகலாமா? சொல்லிங்க. பேக் ஷாட்டா? ஓப்பன் தான். பசங்க எங்கன்னே தெரில, ஆளை காணோம். I'll be a birthday on the same day. Oh, why do we get out of town? I'll be a birthday on the same day. Oh, no, 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 no slowing down. இப்போ அதே மாதிரி ஷாட் எனக்கு, அதே மாதிரி ஷாட் எனக்கு. எனக்கு காதில் ஹெட்ஃபோன் இருக்குது, கைட்டிடுறேன், எனக்கு கேட்க மாட்டேங்குது. எனக்கு இந்த பொண்ணு பண்ண மாதிரி இப்போ ஷாட்டு. ஓகேவா? ஓப்பன் வச்சா வரமாட்டீங்க. ஓப்பன் நல்லா ஃப்ரண்ட்டில் போயிருங்களா? ஒரு கார்னரிங் வந்து வைக்கிறேன் எங்கேயாவது. ஏய் எனக்கு இருக்குடா கார்னரு. எனக்கு இதெல்லாம் கார்னர் தானே. டேய் நான் 200ல் வந்தால் இது எல்லாமே எனக்கு கார்னர் தான்டா. ஆ
யாருமே ட்ரை பண்ணுறாதீங்க கைஸ், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இது வந்து வேஸ்ட்டு, உங்களுக்கு நிறைய வந்து இதில் வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லைஃபு மிஸ் ஆச்சுன்னா, ஏன்னா எனக்கே இந்த சின்ன பசங்க இல்லை, லைக் இவங்கெல்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் தே ஹேவ் தேர் ஓன். அந்த ஒரு எங்கு வைப்பு ஒன்று இருக்கும், அது ஒரு முரட்டு வைப்பு, அது அந்த வைப்பு இருக்குது, அது நமக்கு ரொம்ப டேஞ்சர். champion. I want a champion. I want a champion. I want to be a champion. நான் நீ பைண்டியா அந்த இடத்துல பைண்டியா அந்த உள்ள ஏறும் போது அப்படியே தான் ஏறினேன். ஒரு கீர் கட் பண்ண பின்னாடி வெடிச்சுதா? நானே நீங்க அங்க ஒரு லாரி ஒரு ஃபிகோ உள்ள வந்தான்ல, நீங்க என்ன என்னைக்குமே பார்க்காதீங்க. ஏன்னா நான் ஒரு செகண்ட் நான் நிறுத்திடுவேன் வண்டியை. நீ உங்க சேஃப்டி தான். நான் பயப்படுறது உங்களை நினைச்சு தான் எப்பவுமே. வீலி என்ன வீலி அடிப்பீங்களா? நான் அடிக்க மாட்டேன், போகிறோம். ஏய் என்னால் இந்த ரோட்டெல்லாம் அடிக்க முடியலடா, உனக்கு புரிய மாட்டேங்குதா? என்னால் அந்த ஃபஸ்ட் கியரில் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு மாதிரி நாட்டுக்குது வண்டி. நீ வச்சுக்க பா. எங்கே நிப்பாட்டணும்? இந்த மாதிரி நிப்பாட்டலாம். இப்படி எங்க அது தாண்டிட்டா கோட் தாண்டி இந்த நிப்பாட்டாத, அப்படியே ஆப்போசிட் இப்படி நிப்பாட்டு. சைலன்ஸ் எப்படியா தெரியும். ஓகே, இது ஓகேவாடா? எல்லாரும் எடுத்துங்கடா. எனக்கும் ஒரு ஃபோட்டோண்ணா. பரவாயில்ல. கொஞ்ச நேரம் கொஞ்சம் கங்கு மாதிரி ஆயிருக்கும். இப்போ தானே வந்தோம் பார்த்து. இதுதான் சொன்னான். என்ன பண்ணார் பையன் வந்து சுட்டுக்கிட்டு, இதுதான் அன்றைக்கி சொல்லிட்டு அவன்ட்டு சொல்லிட்டு இருந்தான் அனிஸ்டோ கிட்ட. சரி இப்படி வா, நான் எடுத்துறதுக்குள்ள. வாடா எனக்கு டக்குன்னு. அந்த ஹெல்மெட் கொடுறான், அந்த ஹெல்மெட் கொடுறான். காட்டு எங்க? ஐயோ பயங்கரமாக சுட்டுன்னு இருக்கு. நான் என்ன பண்ணேன் கைஸ், இந்த பொண்ணு இந்த வண்டியில் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி சுட்டுக்குச்சு. காலை வச்சு என்னென்னமோ பண்ணிச்சு அந்த பொண்ணு. இந்த பக்கம் காலை விட்டு இந்த பக்கம் போட்டு இப்படி எப்படிலாம் ஏதோ பண்ணுச்சு. என்னடா பண்ணு, ஏதோ ஸ்டண்ட் பண்ணுது போல நினச்சேன் நான். இந்த பொண்ணு கைஸ் காலை இப்படி எப்படிலாம் ஏதோ விட்டுது. இது மேலே இப்படி காலை இப்படி போட்டு ஏதோ பண்ண பார்த்தது. சடார்னு சைலன்ஸ் எல்லாம் மாட்டிக்கிச்சு. ஆய்பூசா போய் பாருங்க, மாட்டின்னு காலு பொங்கிடுத்து. ஊசா கூட சூப்பர் வண்டிடா. அவன் ஓப்பன் பண்ணலாம், 6வது கீரில் இருப்பான். ஸ்டாண்ட்லாம் நல்லா லூஸ் ஆகிடுச்சு, செயின் கிரீஸ் பட்டு. ஓகே கிளம்பலாம். I'm a champion. ஓகே அவ்வளோதான், வீதி அடிக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன் இவனுங்க. எப்படி வர சொல்கிறானுங்க என்ன? அவ்வளோதான் கைஸ், கிளம்ப போகிறோம்.
டயர்டாகிடுச்சு எனக்கு. நல்ல வெயில் ஓவர். ஆமா சாம்பியன் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி டே ஒரு மாதிரி. அது ஒரு வைப்பு. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொண்டாந்து அப்படியே வண்டி பற்றி பேசிக்கிட்டு இதில் எப்படி விட்றது என் வண்டியை நான். எல்லாருமே இப்போ தான் கைஸ் போவாங்க ஈசிஆர்லேருந்து. இந்த ரைடு முடிச்சுட்டு போகிறவங்களாம் இந்த பக்கம் தான். கண்ணாடியை மறைக்கிறானுங்க கைஸ் சொன்னுங்க. இது வேறு ஒரு பக்கம் காண்டாகுது எனக்கு. கண்ணாடி எல்லாம் மோட்டர் அது எனக்கு. You and I listen to why you take me to the right. நம்ம பையன் தானே இது அனிஷ்டோ இன்னும் வாங்கிக்கடா. அனிஷ்டோ அவங்கள எதாவது வேணும் வாங்கி கொடுத்துரு. என்னென்னமோ வாங்கிக்கோடா. அண்ணா எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் ஒன்று தாங்கண்ணா.